ஆகிட்டான், நீ குற்றம் செய்திருக்கிற, நீ பாவம் செய்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுட்டார் உறவுகள், அதனாலதான் உனக்கு இந்த மரணம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவனை கேலி செய்திருப்பாங்க. இந்த மனுஷனும், ஆண்டவரே நீங்க என் கூட தானே இருந்தீங்க, எப்படி இந்த சீக்கு வந்துச்சு, எனக்கு கஷ்டமா இருக்குது, நீங்க இருக்கிற வீட்டுல எப்படி இந்த சீக்கு வந்துச்சு. நம்மளும் நிறைய வேலையில கேட்கணுமா இல்லையா, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களே எப்படி மீறி வந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட அந்த சீக்கோ அந்த பிரச்சனையோ எந்த விதமா இருந்தாலும் சரி, ஆனாலும் கூட தேவன் இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாய் விசுவாசிக்கும் பொழுது அந்த காரியத்திலிருந்து நாம் தேவன் நம்மளை விடுதலையாக்குறவராக இருக்கிறார். என்னோட அப்பா இருக்கிறாரு, தகப்பன், அவர் எத்தனையோ ஸ்டேஜ்லாம் போயிட்டு வந்துட்டாரு, இன்னும் ஸ்டீல் பாடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் தேவனுக்காக ஊழியம் செய்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், சின்ன வயசுலாம் எங்களை சண்டே சர்ச் முடிஞ்சோடனே ஷிஃப்ட் மேலே ஷிஃப்ட் சர்ச்சுக்கு போகிறாங்க. இங்கே ஒரு ஊழியம் முடிச்சோடனே அந்த ஊழியம், கிராம ஊழியம், அந்த எஸ்டேட் ஊழியம், அங்கே ஊழியம், இங்கே ஊழியம் போயிட்டு எல்லாம் முடித்து ராத்திரி 10-11 பாண்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து காலையில் மறுபடியும் வேலைக்கு போவார். அம்மா அப்பா 2 பேரும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவுடைய பாதம் விலையேறப்பட்ட பாதமாக இருக்கு. அவர் தேவன் அவர்களை கனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். இப்ப என்னோட தகப்பனுக்கு வியாதி வந்தாலும் கூட சுத்தி இருக்கிறவங்க எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம், ஆனாலும் கூட தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அவர் மூலியமாக எப்பயோ அவருடைய ஏச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயோ பேருக்க வேண்டியிருந்தான், ஆனாலும் தேவனுடைய கிருபை இருக்கிறபடினால அவர் நிலைத்து இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய தாயார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஊழியம் செய்த பிறகு, அவங்களுடைய மரணம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் அந்த மரணத்துக்கு பின்பதாக எங்க அம்மாவுக்காக ஒரு சபையை கட்டி கொடுக்கும்படியான ஒரு காரியத்தை ஒரு அங்கீகரிக்கும்படியாக தேவன் செய்தார். யாரும் எதிர்பார்க்கல. பிஷப் ஐயா சொன்னாரு, அவங்களாம் நல்லா ஊழியம் செய்யறவங்க ஐயா, அவங்களுக்கு பேர்ல இந்தியாவில் ஒரு சபையை கட்டி கொடுங்க அப்படின்ட்டு. நம்ம சபையார் எல்லாரும் சேர்ந்து அம்மாவுக்கு ஒரு சபையை கட்டி அம்மா பேர்ல ஒரு சபை நடக்குது. அப்ப தேவன் இதை அங்கீகரிக்கிறார். அவர்களை இறந்த பிறகும் இந்த காரியம் அவர்களை போய் சேர்ந்திருக்கிறது. அது தேவன் அங்கீகரித்த ஒரு காரியமா இருக்கிறது. மரணம் வந்தாலும் கூட, வியாதி வந்தாலும் கூட தேவன் தான். நீங்க எனக்கு சீக்கு கொடுத்துருவீங்க, உங்களை லாயன் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த சீக்கை அதை எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த லாசரஸ் அவர் மரணம் அடைய போகிறார். ஆண்டவருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இவன் மரணம் அடைய போகிறான், 4 நாள் சென்று நான் அவனை உயிரோடு கூட நான் எழுப்புவேன் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அப்ப அந்த மனுஷனுக்கு வியாதி வந்தது நல்லதா கெட்டதா? அந்த வியாதிகள் வந்தபடினாலே தேவன் அவனை சொஸ்தப்படுத்தி, அவனை குணப்படுத்தி, அவனை மரணத்திலிருந்து கட்டிலிருந்து விடுதலையாக்கி தேவ மகிமைக்கென்று அவனை பயன்படுத்துகிறார். ஒரு உயிருள்ள சாட்சியாய் அவனை நிறுத்தினார். நாம் வாசிக்கலாம். இப்ப அந்த லாசரஸ் மரிக்க போகிறார் சொல்லி இயேசு கேள்விப்பட்ட பொழுது அவர் போய் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் 4 நாளுக்கு பிறகு அந்த லாசரஸ் கல்லறைக்கு போகிறார். 4 நாள் சென்று அவர் கல்லறைக்கு போகும் பொழுது அவருக்கு தெரியும் தேவன் ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டாரு. நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே தேவனுக்கு இன்றி ஒரு இதுவும் நம்மளுக்கு யாருனாலும் நம்ம என்ன சொல்லுவாங்க, அவர் பெர்ஃபெக்டான ஒரு பிளானிங் நம்முடைய வாழ்க்கையில் வச்சுட்டார். அவர் சொன்னபடி, அவருடைய திட்டத்தின்படி அவரோடுக்குள் இருந்தால்தான் அது எல்லாவற்றிலும் நிறைவேறுகிறதாக இருக்கும்.
அப்படி தாமதம் வருகிறது என்றால் அங்க ஒரு அற்புதம் உண்டாகும். இப்ப தேவனுடைய லாசருக்கு இயேசு அவர் மரணம் அடைஞ்சார் கேள்விப்பட்ட பிறகு இன்னும் 2 நாள் அங்கே இருந்துட்டாரு. அவர் போய் பார்க்கல. தாமதம் காரணம் என்னன்னாக்கா முன்பதாக ஒரு அற்புதம் அடையாளம் செய்வதற்காக. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எவ்வளோ வருஷங்களாக நம்ம போராடி முழங்கால் படிக்கிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் இவ்வளோ தாமதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஆண்டவர் பெஸ்டான காரியம் ஒரு அற்புதம் அடையாளங்களும் அவருடைய திட்டத்தின்படி நிறைவேறும்படியாக தான் அவர் தாமதம் செய்கிறார். எப்படி இந்த வியாதியில அவன் மரணம் அடைந்து 2 நாளுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னாக்கா, அப்பயே போயிருந்தாக்கா ஆண்டவர் உயிர் தெளித்து இருக்கலாமே சொல்லிட்டு கூட இருக்கணும் சொல்லிட்டாங்க. எப்ப லாசர் இறந்து போயிட்டாரோ அப்பயே கூட இருக்கணும், கூட பிறந்தவங்க சொல்லிட்டாங்க, ஆண்டவர் என் பக்கத்துல இருந்துக்கிறாங்க, என்னோட சகோதரனை வந்து சாவு விட்டுருக்க மாட்டீங்களா அப்படின்னு. சுத்தி இருக்கணும் ஆண்டவர் இயேசு இருந்தாருக்கா எல்லாரும் அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு மாட்டாங்க. அப்ப தேவன் அங்க இருந்தாருனாக்கா அவங்க எப்படி வேணாலும் தலைகளை பேச முடியும். அதனாலதான் அவன் கல்லறைக்கு போன பிறகு கூட 4 நாளுக்கு சென்ற பிறகு கூட அவன் உடம்பெல்லாம் நாறிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் அவனுடைய உருவம் அழிந்து போகிற பிறகுதான் தேவன் அவனை லாசருவே நீ வெளியாவா என்று ஒரு கட்டளை இருக்கிறார். அந்த மனுஷனை தேவன் என்ன செய்கிறார் வாசிக்கலாம். நாற்பது 11:40 வாசிப்போம். நீ விசுவாசத்தால் தேவனின் மகிமை காண்பாய்ந்து நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்போது மருத்துவர் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை எடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தவரினால் ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர்கள். நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டதை இந்த ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிக்கும்படியாக நம்பும்படியாக ஒரு அடையாளம் செய்ய வேண்டும், ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும். 42 வாசிப்போம் மறுபடியுமாக. ஜனங்கள் அற்புதம் கண்டால்தான் நம்ம விசுவாசிப்போம். சில வேலையில நம்ம கண் முன்பாதாக ஒரு அற்புதம் நடந்தாதான் நம்ம இயேசுவை விசுவாசிப்போம். அற்புதத்தை கேள்விப்பட்டாதான் இயேசுவை விசுவாசிப்போம். அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு இயேசு என்ன செய்கிறார் அங்க, ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை செய்வேன் சொன்னேன். யார் நிமிஷம் சுத்தி வேடிக்கை பார்க்கறவங்களுக்காக, நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன்கிட்ட அவனுக்கு முன்பதாக ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது அந்த நம்பிக்கை சுத்தி பார்க்கக்கூடிய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு விதையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அவங்க வேற ஒன்றும் செய்யல, இயேசு யார் என்பதை விசுவாசிக்கும்படியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 வாசிக்கலாம். 3:16. ஓகே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாரை விசுவாசிக்க வேண்டும்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக. யாரை விசுவாசிக்க வேண்டும்? தேவனை, இயேசு கிறிஸ்துவே உலக ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே இந்த வானத்தின் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன், இயேசு கிறிஸ்துவே சகலத்தையும் உண்டாக்கினவர் என்று நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அங்கு ஒரு அற்புதங்களை அடையாளங்களும் தேவன் அங்கு செய்கிறவராக இருக்கிறார்.
இந்த காரியம் இப்ப சூழ்ந்து இருக்கிறவர்கள் விசுவாசிக்கும்படியாக என்ன செய்கிறார்? ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். இந்த மனுஷன் லாசரஸ் 4 நாளா ஆயிடுச்சு. அவர் 4 நாளா ஆயிடுச்சு. பின்பு ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். மரித்து போனவன் இடத்துல அவன் காது கேட்காது. அவன் மரித்து போனவன் இடத்துல ஜீவன் இல்லை. மரித்து போன இடத்துல அவனுக்கு ஒரு பலன் இல்லை. எல்லாம் செத்து போயிருச்சு, அழுது போயிருச்சு, நாரி போயிருச்சு. தேவனுடைய வார்த்தை இப்படியாக வருகிறது, லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையானது ஜீவனாய் மாறுகிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துடைய வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லானதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த மனுஷனுடைய காதுகள் திறக்கப்பட்டு அவனுக்குள்ள ஜீவன் உண்டாகி அவன் நடந்து எழுந்து நிற்கிறான். நிற்கும் பொழுது அங்கு தேவன் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது என்ன கட்டளை என்றால், அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இப்ப மரித்து போனது இந்த மனுஷன் உயிர் இல்ல, அவனுக்கு ஜீவன் இல்ல, இப்ப ரூவா காட்டும் அவனுக்கு இல்ல. அப்ப அந்த மனுஷனுடைய செத்த பணமாக இருக்கிறான். எல்லாம் கட்டப்பட்ட நிலையிலே காணப்படுகிறான். ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. தேவன் நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசித்தாலும் மரித்தாலும் பிழைப்பான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தேவன் மரணத்தை வென்ற தேவனாக இருக்கிறார். அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். அவர் அண்ட சராசரங்களை படைத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் சின்னதாக கொடுக்கல, அவர் ரத்தத்தை சிந்தி அவர் என்ன செய்திருக்கிறார்? லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவன் உயிர் அடைகிற செய்கிறவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு இன்னொரு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது என்ன கட்டளை? 44வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களுக்கு கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை புறப்பட்டு போகும் பொழுது அங்கு ஜீவன் உண்டானது. இப்ப சுத்தி இருக்கிறவர்களை தேவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால், இவனை கட்டளவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி சபைக்கு ஒரு பவர்ஃபுல்லை தேவன் கொடுத்திருக்கிறார். சபைக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். சபைக்கு ஒரு ஜப குழுவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லா விதமான அதிகாரத்தை கொடுத்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியான காரியங்களை செய்யும்படியாக யார் தேவன் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் சபைகளை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய சபைகளிலே ஒவ்வொரு நாளும் சபைகளிலே பிரேயர் நடக்கிறது, ஜபங்கள் நடக்கிறது என்று கட்டுணர்களுக்காக நம்ம ஜபம் செய்கிறோம், அவர்களுடைய அற்புதங்களுக்காக ஜபம் செய்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருந்தார், அந்த கட்டுகள்லாம் அவரே திருப்பி இருக்கலாம். ஆனாலும் அந்த வல்லமை யார் இடத்துல கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த சபையின் இடத்துல, உங்கள் இடத்துல, என் இடத்துல தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டுகளை அவிழ்க்கிறதற்கு தேவன் என்ன செய்கிறார்? வல்லமையும் அதிகாரத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் நம்ம உயிர் உள்ளவனாக இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் கட்டப்பட்டவனாக சூழ்ந்து எப்படி ஒரு மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் அந்த மனுஷனுக்குள்ளாக இருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது என்றால் அவனை யாசுருவே நீ வெளியே வா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது நம்முடைய பெயரை சொல்லி அவர் நம்மளை கூப்பிடும் பொழுது நாம் உயிர் அடைகளாய் செய்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் சுத்தி இருக்கிற நமக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள் அந்த கட்டுகளை அகற்றுவதற்கு தேவன் வல்லமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு 2-3 வாரம் முன்பதாக
ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பரீட்சை செய்து அந்த லைசன்ஸை எடுக்கணும். அதாவது பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் லைசன்ஸ். நான் ஒருத்தனை சோதிக்கணும்னாக்கா, நான் ஒருத்தனை வீட்டில் பூந்து அவனுடைய உடைமைகளை நான் சோதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுத வேண்டும் என்றால், அவன் குற்றவாளியாக இருந்தால் அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் தான் எழுதணும். அது ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு லைசன்ஸ் தேவைப்படுகிறது. இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கே போதும் ஆயிரும். ஆனாலும் கூட அவ்வளோ வேதனையோடு கூட அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான இருக்கிற பொழுது நான் சொல்லுவேன் வாய்ப்பு, எப்படிதான் இவ்வளோ பரீட்சை வச்ச, ஏற்கனவே தட்டு தடிமாறி இந்த லைசன்ஸ் ஜாப் வந்தோம், இப்போ மறுபடியுமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறேன். அவ்வளோ 5 நாள் கோர்ஸ். அந்த 5 நாள் கோர்ஸில் ராத்திரியும் வெடிகாலையும் உட்காந்து படிக்கிறோம். மண்டையில் ஏற மாட்டேங்கிறது, புரிய மாட்டேங்கிறது, எதுவுமே விழுவா இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அசஸ்மெண்ட் டே வருது, என்னுடைய பரீட்சை டே அன்னைக்கு வருது. காலையில் ஜோம் பண்ணிட்டு ஒய்ஃப் ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணிட்டு பிறகு நான் அந்த அசஸ்மெண்ட் அந்த ரூம் உள்ளுக்கு போறேன். காலை எடுத்துட்டு வச்சுட்டு பிறகு நான் உங்ககிட்ட சொல்றேன் குட் மார்னிங் சொல்லிட்டு அந்த மேம் கிட்ட சொல்லிட்டு நான் அப்படி அந்த டெஸ்ட்ல உட்காடுறேன். எனக்கு இருந்த அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான சிந்தனை எல்லாம் போய் ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வந்தேன். என்னுடைய சிந்தைகள் எல்லாம் அப்படி தெளிவாக இருக்கு. படித்ததெல்லாம் நினைவு வருது. அந்த ரூமுக்கு போகும்போது ஆண்டவரே நான் படித்தது மட்டும் எனக்கு நினைவு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நம்ம ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் பிறகுதான் தெரியும். வாய்ப்பு சொன்னாங்க, உங்களுக்காக ஒரு சபையை ஜெபம் பண்ணிடுச்சு இந்த பரீட்சைக்காக அப்படின்னு. நான் கார்டு எடுத்து வைக்கும்போது எனக்குள்ளாக ஒரு தெளிவு உண்டானது. இது எனக்கு நான் பரீட்சை முடிஞ்சோன்னா பாஸ் பண்ணிட்டேன். எப்படி தான் பாஸ் பண்ணேன்னு தெரியல, ஆனால் பாஸ் பண்ணிட்டேன். போயிட்டு நான் சொன்னேன், ஒன்னொருத்தர் மாய்க்கார்ட்ட சொல்லி அசிங்கப்பட்டுக்கிட்டேன். இல்லை நான் ரூமுக்கு போனோன்னே ஸ்ட்ரெஸ் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், நான் படித்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், நீ ப்ரே பண்ணல, அதான் கடவுளை வந்து செஞ்சுருக்காங்க. அப்புறம் தான் வாய்ப்பு சொல்லும் பொழுது அவங்க செய்த ஜபம் அங்கே கிரியை செய்கிறதாக இருக்குது. எனக்கு அவ்வளோ பலவீனமா, அவ்வளோலாம் எனக்கு திறமைலாம் இல்லை. ஒரு இங்கிலீஷ் படித்து போனாவே தட்டு தடுமாறி புரிஞ்சிக்கிறதுக்கே அந்த கொஞ்சம் சொன்னாங்க. இந்த ஜிபிடியா அது இருக்கிறதுனால டிரான்ஸ்லேட் பண்ணாக்கா கரெக்டாக வந்துடுது, ஓ இதுதான் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் சுலபமாக ஆயிடுச்சு. ஆனாலும் கூட தட்டு தடுமாறி எப்படி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாரு. கடைசி காரணம் பார்த்தாக்கா ஜெபம். சபையார் எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அற்புதம் நான் உணர்ந்தேன் அன்னைக்கு. ஹல்லேலூயா. அப்ப சபைக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்திலே யாருக்கு வியாதிகள் வருகிறதோ, யாருக்கு கஷ்ட நஷ்டங்கள் வருதோ, அவருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அங்கு அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்யும் பொழுது யார் மகிமைப்படுகிறார்? தேவனும் இயேசு கிறிஸ்துவும் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சுகம் கிடைச்சிருச்சுன்னா இவன் தான் எனக்கு இப்ப முத்தன் இருக்கிறாங்க, முத்தன் தான் சுகம் கொடுத்தன்னு சொல்ல முடியுமா? யார் மகிமைப்படுகிறார்? தேவன் மகிமைப்படுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறார். சபைகளில் உள்ள காரியங்களுக்கு ஜெபம் செய்யும் பொழுது கட்டுண்டவர்கள் விடுதலை ஆகுகிறார்கள். கட்டுண்டவர்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. அதாவது காயப்பட்டவர்களுக்கு காயம் கட்டப்படுகிறதாக இருக்கிறது இந்த இடம். அப்ப தேவன் மகிமைப்படுகிறார் என்று சொன்னார். அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நம் கிரியின் மூலமாகவும் அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். நம்முடைய 9 கனிகளின் மூலமாக நாம் நிறைந்திருக்கும் பொழுது தேவன் அவர் நம்மிலிருந்து அவர் வெளிப்பட்டு அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. நன்றி.